இப்போ அனுரகுமார திசநாயக்க இந்த ரோட்டில் நடக்கே நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு பாராட்டுறோம். நானும் உண்டை போட்டு நீ நடந்தால் நடைகளன்று போட்டு நான் பௌத்தத்துக்கு ஒரு முன்னிலை அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பது முன்வரிசையில் பௌத்த துறவிகளை இருத்துவதற்காகத்தானே அன்றி வேறு விடயத்துக்காக இல்லை என்று சில பேர் எங்கள் மத்தியில் பிஸ்னஸ் மீதான காதல் இல்லை, சட்டத்தரணி தொழில் மீது இருக்கக்கூடிய நாட்டம். சட்டத்தரணி தொழில் மீது இருக்கக்கூடிய நாட்டமும் எங்களில் பலருக்கு முன்னாள் சக பல்கலைக்கழக ஆசிரியராக அவர் இருந்தவர். அவர் போய் பௌத்த துறவிகளுக்கு முன்னால் இப்படி ஒரு சின்ன நாட்காலிக்கு முன்னால் இருந்து தையிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். 2008ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ கால அரசாங்கத்தில் பௌத்த சாசன அமைச்சு ஒரு சர்க்குலர் விட்டது, சில மண்ணைக்கு தெரியும். பிரதம நீதியரசர் ஷினாடி பண்டாரநாயக்க நாங்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற கோட் அண்ட் கோட் அடைப்பு குறிக்கில் சொல்கிறேன் முற்போக்கு நீதியரசரால் எழுதப்பட்ட தீர்ப்பு என்ன, தொடர்ந்து சர்ச்சை பூர்வமாக பேசக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு இயல்பாக இருக்கிறபடியாக தான் பேசவே வாரையில் இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் இப்போ நாகதீப விகாரதியை கொண்டாடுறோம் என்ற அவருக்கு திஸ்ஸ விகாரதிபதியோட போட்டி. நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போகலாம் தானே இவை இல்லாமல் சொல்கிறதுக்கு. எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை மதத்தை ஒரு ஆக்கிரமிப்பு மதமாக நாங்கள் முன்னிறுத்துவோம் என்றால் அதுவும் தவறு. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கம்னு நினைக்கிறேன். நாங்காங்கே சில சிலைகளை கொண்டு வைத்தல், பாடசாலைகளில் அந்த சிலையை வைக்கணும், பாடசாலையில் இன்னொரு கோயிலை கட்டு. இனத்துவ அரசொன்றில் தனியார் காணி உரிமை என்ற சொல்பட குருபரன் முன்னைநாள் சட்டத்துறை தலைவரும் முன்னைநாள் சிரேஷ்ட சட்டத்துறை விரிவுரையாளரும் இன்னை நாள் சிரேஷ்ட சட்டத்தரணியும். அவர் ஒரு பிஸியானால் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற காலத்திலேயே அவர்கிட்ட பாசையில் சொல்கிறேன்டா அவருக்கு நல்லா பிஸ்னஸ் போகும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டை ஆக்களாக இருப்பின்னு அவரை பிடிக்கிற சரியான கஷ்டம். அந்த பிஸ்னஸால் தான் இந்த படிப்பிக்கிற தொழிலிருந்தும் அவர் திருப்பி இந்த படிப்பிக்கிற தொழிலுக்கு வர்றதுக்கு தயங்குறதும் அந்த பிஸ்னஸ் தான் காரணம் நினைக்கிறேன். இங்கேயும் பிஸ்னஸ் நல்லா போகுது, வெளிநாட்டிலேயும் ஒரு சொர்க்கமான வாழ்க்கை அவருக்கு இருக்குது, அவர் நினைச்சா போகலாம். ஆனால் அவருக்கு இந்த மண் மீதான பற்று மிக இறுக்கமானது. அதாலே அவர் தொடர்ச்சியாக எங்களுக்காக குரல் கொடுக்கிறது, அதுக்காக வீட்டில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை எதிர்நோக்கிறது, இராணுவத்தின் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகிறது, இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்ச காலம் அதில் இருந்து ஒதுங்கி இருந்தார். இப்போ திருப்பி நாங்கள் வலுக்கட்டாயமாக கோல் மேல் கோல் போட்டு ஒரு மாதிரி இந்த சமூக பணிக்கு இழுத்து கொண்டு வருகின்றோம். எனக்கு தெரிஞ்சு இளம் தலைமுறையினரில் எங்களோட பிரச்சனையை புத்திஜீவித்தனமாக ஒரு இன்டலெக்சுவலாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நான் குருவரனை பார்க்குறேன். அந்த வகையில் குருவரன் இந்த டைட்டில் தொடர்பாக பேசுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. கலாநிதி குருவரன் அவர்களே பேசுவார். அன்புடன் நண்பர் விக்னேஸ்வரன், இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வது இலகுவானதாக இருந்திருக்க முடியாது என்பதனை நான் நன்கறிவேன். இப்படியான கலந்துரையாடலுக்கான வழி அரச பல்கலைக்கழகங்களிலே சுருங்கி செல்லுகின்ற சூழலிலே நண்பர் விக்னேஸ்வரன், நண்பர் திருவரங்கன் போன்றோரை மாணவர்கள் தயவு செய்து அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அவர்களை இழந்து விடாதீர்கள் என்ற கோரிக்கையை நான் முதலாவதாக வைக்க விரும்புகிறேன். நான் இதை சொல்லுவதற்கான காரணம் இருக்கின்றது. நண்பர் விக்னேஸ்வரன் சொல்வது போல நண்பர் திருவரங்கனும் எனக்கும் விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான அரசியலுக்கும் பெரிய நீண்ட தூர இடைவெளி உண்டு. ஆனால் தான் சரி என்று நினைப்பதை தனது கற்கை புலத்துக்கு உட்பட்டும் அதுக்கு வெளியால் சமூகத்தை அவதானிக்கின்ற போதும் அநீதிகள் தொடர்பாக பேசக்கூடிய அந்த ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல், ஒரு ஆர்கானிக் ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவலுக்குரிய பணி என்பது ஒரு பல்கலைக்கழக ஆசிரியர் என்ற பணி என்பதனை உணர்ந்தவர் என்ற அடிப்படையிலே நாங்கள் மூவரும் பல்வேறு சமயங்களிலே ஒன்றுபடுகின்றோம். அவ்வாறாக இந்த பல்கலைக்கழகம் செழுமை பெற வேண்டும். வெவ்வேறு கருத்தியல் பின்புலத்திலிருந்து வருபவர்களும் பேசலாம், விவாதிக்கலாம், கர்ணகூடூரமாக அடிபடலாம். ஆனால் அந்த வெளியிலிருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் உண்மையாக பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம். அவ்வாறான வழியாக பல்கலைக்கழக வழி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், நான் என்னை பற்றி விக்னேஸ்வரன் நல்லா சொன்னபடியால் நான் திருப்பி சொல்கிறேன் இல்லை, ஆனால் அந்த வழியை இழக்காமல் இருப்பது மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன்.
இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கத்திலிருந்து அது வழுகாமல் இருப்பதற்கு அது முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 10லிருந்து 12 நிமிடங்களாக விக்னேஸ்வரன் சுருக்கினார். இன்னும் அது சுருங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஸ்வரனுக்கு ஒரே ஒரு பதில், மறுப்பு. பிஸ்னஸ் மீதான காதல் அல்ல, சட்டத்தரணி தொழில் மீது இருக்கக்கூடிய நாட்டம். சட்டத்தரணி தொழில் மீது இருக்கக்கூடிய நாட்டமும் ஆசிரிய பணி மீதும் சமாந்தரமான அதே அளவிலான அக்கறை உள்ளவென்ற அடிப்படையிலே ஒன்றை ஒன்றுக்காக விடுவதா என்ற ஒரு போராட்டத்திலே தான் 2020ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகத்தை விட்டு விலக நிர்பந்திக்கப்பட்டேன். அந்த போராட்டத்திலே ஒரு தளத்திலே நான் என்னால் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கின்றேன், மற்றைய தளத்திலிருந்து முழுமையாக விலகியுள்ளேன். நண்பர் திருவரங்கன் ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறைக்கு விண்ணப்பங்கள் கோரப்படும் போது சொல்லுவார், குரு அப்ளை பண்ணுன்னு சொல்லுவார். நான் சொன்னேன், சர்க்குலர் இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ண மாட்டேன் என்று. நண்பர் திருவரங்கனும் இப்போது அதிகாரத்துக்கு சற்று நெருக்கமாக இருக்கிறார். அவரும் முயற்சி செய்கின்றார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்று. சரி, அதையும் அந்த இடத்தில் வைத்துக்கொண்டு சில விடயங்கள் தையிட்டி தொடர்பாக குறிப்பாக சில விஷயங்களை தரவு ரீதியாக சொல்லிவிட்டு தங்கச்சி சுகுமாரி கணக்க சொல்லியிருக்கிறா. நீண்ட காலம் வழிவடக்கனுடைய தவிசாளராக இருக்கிற சுகீர்தன் அண்ணையும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ நான் மேலதிகமாக பலது சொல்ல தேவையில்லை. ஆனால் சில விஷயங்களை மட்டும் நான் என்னுடைய பரிச்சயத்தில் என்னுடைய அனுபவத்தில் கண்ட விஷயத்தை சொல்லிவிட்டு செல்லலாம்னு நினைக்கின்றேன். முதலாவது, ஒரு இனத்துவ அரசு எத்னோக்ராட்டிக் ஸ்டேட் என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கருத்தியல், அது பெரும்பான்மை இனத்தவர்களுடைய கருத்தியலை அந்த அரசினுடைய கருத்தியலாக வரித்து கொண்ட சட்டத்தின் ஆட்சியும் சட்டங்களும் அவற்றுக்கு இரண்டாம் பட்சமாக இருக்கக்கூடிய அரசைத்தான் நாங்கள் இனத்துவ அரசு என்று சொல்லுவோம். அப்போ ரூல் ஆஃப் லா, குட் கவர்னன்ஸ், சட்டத்தின் ஆட்சி, நல்லாட்சி என்பவை இந்த பெரும்பான்மை கருத்தியலோடு முரண்படாத வரைக்கும் அமுலில் இருக்கு. முரண்பட்டால் மேலோங்குவது எது என்று வருகின்ற போதுதான் அது அந்த பெரும்பான்மை கருத்தியல் என்றால் அது இனத்துவ அரசு தான். இனத்துவ அரசுக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய எத்னோக்ராட்டிக் ஸ்டேட்டுக்கு சொல்லப்படக்கூடிய வரவிலக்கணம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பூர்ணமான உண்மை. நீங்கள் திருவோணமலையில் அண்மையில் சிலை தொடர்பாக நடந்த விடயத்தை எடுத்து பார்த்தால், அண்மையில் திருவரங்கனும் நானும் ஒரு சந்திப்பில் இருக்க திருவரங்கன் சொன்னார், முதல் நாள் இந்த அரசாங்கம் ஏதோ முற்போக்காக செய்துவிட்டு சந்தோஷம் கொள்ள முடியாமல் இருக்கின்ற அடுத்த நாளே அதை காலவை மாற்றிடுவாங்க பயத்தில். சிங்கள பௌத்த கருத்தியல் மேலாண்மையினுடைய கருத்தியல் அதை பின்வாங்கி செய்ய வேண்டியதை செய்ய தவறுகின்ற ஒரு அரசாக இது இருக்கின்றதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு காரணம் அந்த கருத்தியல் மேலாண்மை. உதாரணமாக பாருங்கள், சிறுவர்களை பாடசாலையில் அடிக்கலாமா, கார்பரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுவோம். சிறுவர்களை அடிக்கலாமான்ற விஷயத்தில் எங்களுடைய தண்டனை சட்டக்கோவையில் அதுக்கு இடம் இருக்குது. அதை மாத்திரத்துக்காக இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்க அக்டோபர் முதல் வாரத்தில் சங்கத்தினுடைய பௌத்த சங்கத்தினுடைய மிகவும் சிரேஷ்ட துறவிகள் அந்த சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்று சொல்ல 2 வாரத்தில் அனுரகுமாரன் டிசனாக சொல்கிறேன், நாங்கள் இதை மீள் பரிசீலனை செய்கிறோம். கலாநிதி ஹரணி அமரசூரிய மானுடவியலில் கலாநிதி பட்டம் பெற்றவர், அதுவும் எடின்பரோ பல்கலைக்கழகத்தை பெற்றவர். ஏன் எடின்பரோ பல்கலைக்கழகம் என்றால் சவுத் ஏஷியன் எத்னோகிராஃபி ஆந்த்ரோபாலஜி என்ற ஒரு மிகவும் ஒரு உயரிய கல்விப்பீடமாக கருதப்படுகின்ற எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் செய்தவர். எங்களில் பலருக்கு முன்னாள் சக பல்கலைக்கழக ஆசிரியராக அவர் இருந்தவர். அவர் போய் பௌத்த துறவிகளுக்கு முன்னால் இப்படி ஒரு சின்ன நாட்காலிக்கு முன்னால் இருந்து பாலியல் தொடர்பான கல்வி அல்லது எல்ஜிபிடி தொடர்பான விழிப்புணர்வினுடைய அவசியம் தொடர்பாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ற அந்த இமேஜ் வரைக்க எனக்கு ஞாபகம் வருது என்ன, இந்த சிங்கள பௌத்த கருத்தியல் மேலாண்மை. இப்போ கலாநிதி ஹரணி அமரசூரியவனுடைய கல்வி ஆய்வு, அவனுடைய கடந்த கால செயற்பாடுகளை பார்க்குறவைக்கு அவனுடைய முற்போக்கு சிந்தனைகளில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு அரச கட்டமைப்புக்குள்ளே அரச அதிகாரத்துக்கு வரைக்க எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃப், அந்த இமேஜ் ஞாபகப்படுத்தினது இது எல்லாமே பௌத்த
சிங்கள மேலாண்மை கருத்தியலுக்கு இரண்டாம் பட்சமானவை உள்ளடங்கியவை. அரச அதிகாரத்தில் பிரதமர் பதவிக்கு நீங்கள் வந்துவிட்டதன் பின்னரும் அதிகூடிய வாக்குகளை கொழும்பு மாவட்டத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்ததன் பின்னரும் அதுதான் உங்கள் நிலை என்பதை மீள மீள ஞாபகப்படுத்துகிறது. அப்போ தையிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான், தையிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். 2008ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ கால அரசாங்கத்தில் பௌத்த சாசன அமைச்சு ஒரு சர்க்குலர் விட்டது. சில மண்ணைக்கு தெரியும் என்ன சர்க்குலர் அது. புதிதாக சமயம் சார்ந்த கட்டடங்கள் நீங்கள் அமைப்பதாக இருந்தால் பௌத்த சாசன அமைச்சினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சுற்று நிருபம். அந்த நான் ஒரு வழக்கை மட்டும் உதாரணமாக காட்டுறேன், நீண்ட நேரம் எடுக்க விரும்பல. SCFR 92/2016 என்ற வழக்கு பண்டாரகம பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் மத செயற்பாட்டாளர்களால் ஒரு மத பாடசாலை ஒன்றை உருவாக்குவதற்காக அனுமதி கோரப்பட்டு அது பிரதேச சபையால் வழங்கப்பட்டு அது கட்டப்பட்டு கொண்டிருக்க பௌத்த பிக்குகள் எதிர்க்கினம். இது ஒரு பாடசாலையை அமைக்கையில், மத பாடசாலையை அமைக்கையில் இவை ஒரு பள்ளிவாசலை கட்டினம் என்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட உடனடியாக பிரதேச சபை அவைக்கு வழங்கப்பட்ட பெர்மிஷனை கேன்சல் பண்ணினோம். கேன்சல் பண்ண அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போயினம் ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கு வச்சு. அந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் இந்த 2008ஆம் ஆண்டு வந்த நீங்கள் பிரதேச சபையினுடைய அனுமதியை பெற்றிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு மத இடமாக அதை உருவாக்குவதாக இருந்தால் புத்த சாசன அமைச்சினுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். பெறாதபடியினால் பிரதேச சபை தொடர்ந்து அந்த அனுமதியை கைவாங்கினது நியாயமானது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. இப்போ இந்த நீங்கள் ரிலிஜியஸ் ஃப்ரீடம், மத சுதந்திரம் தொடர்பான சர்வதேச பிரச்சாரம், இலங்கை தொடர்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய மத சிறுபான்மையினர்களால் சொல்லப்படக்கூடிய விடயங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களால் ஐநாவுடனான அறிக்கையிடுதலின் போது நீங்கள் பார்க்கின்ற விடயங்களில் உண்டு. இந்த சர்க்குலரை வச்சுக்கொண்டு தங்களுடைய மத செயற்பாட்டுகளுக்கு குந்தகம் விளைவிக்கணும் உண்டு. ஆனால் தையிட்டியை பொறுத்த வரைக்கும் 2008 சர்க்குலரும் வராது, அன்னை இந்த வலிவிடக்கு பிரதேச சபையும் தேவையில்லை. அப்போ இதுதான் இதைத்தான் நான் சொல்கிறது. அப்போ இது சுப்ரீம் கோர்ட் தீர்க்குது. அப்படியான அனுமதியை பெறாட்டி பிரதேச சபை பில்டிங் பெர்மிட் வழங்கியிருந்தாலும் அதை கைவாங்கலாம். அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் சிங்கள பௌத்த மேலாண்மை அரசியல், நானே எவ்வளோத்தையும் சொல்கிறேன்னு சொன்னால் சில பேர் சொல்லினோம் இந்த உருப்புரை 9 பௌத்தத்துக்கு ஒரு முன்னிலை அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பது முன்வரிசையில் பௌத்த துறவிகளை இருத்துவதற்காகத்தானே அன்றி வேறு விடயத்துக்காக இல்லை என்று சில பேர் எங்கள் மத்தியில் பல ஆண்டுகளுக்கு முதல் சொன்னவன். அண்மையில் பார்த்தேன்னா 2015-19 செயல்முறையில் ஈடுபட்டிருந்த அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆஸ்திரேலியாவிலே சில NPP ஆதரவாளர்கள் தமிழர்கள் உட்பட சந்திக்கும் போது சொல்லியிருந்தவையாம். அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருந்தா சொன்னவன், தமிழ் தரப்பில் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டது நாங்கள் உருப்புரை 9 மாற்ற சொல்லி கேட்கலண்டு. ஆனால் உருப்புரை 9னுடைய நடைமுறை செயற்பாடு பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். உருப்புரை 9 என்பது அகற்றப்படுவது என்பது இது இனத்துவ அரசாக இல்லாமல் அதனை நிலை மாற்றுவதற்கு மிகவும் அடிப்படையானது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க மிக அநியாயமாக மஹிந்த ராஜபக்ஷவால் பதவி விலக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்ப போட்ட போது முதலாக போராடியது, அதற்காக நீதிமன்றங்களை பரிசீலித்தது யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கம். யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கத்தை பின்பற்றி காலி சட்டத்திறனிகள் சங்கம், அதுவும் ஒரு பெரிய சட்டத்திறனிகள் சங்கம், அதுவும் அதன் பின்னர் தான் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அந்த இடத்துக்கு வந்த என்னடா அவ்வளோத்துக்கு ராஜபக்ஷக்கு பயம். இதே பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க அவர்கள் ஒரு கிறிஸ்தவ மதஸ்தாபனம் ஒன்றை சட்டமூடாக நிலைநிறுத்துகின்ற வருகின்ற போது அவர் எழுதுகிற ஒரு தீர்ப்பு அது ஆர்டிக்கிள் 9க்கு முரணாக போயிடும். மதங்களை பிரச்சாரம் செய்வது, ப்ரொபகேட்டிங் ரிலிஜனுக்கு இந்த ரைட் இல்லை. மதங்களை பிரச்சாரம் செய்வதன் மூலமாக சிங்கள பௌத்தத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்றால் அவ்வாறாக ஒரு சமய நிறுவனத்தை உருவாக்குகின்ற சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க இயலாது. அனுமதிப்பதாக இருந்தால் அது ஆர்டிக்கிள் 9 வயலேட் பண்ண ஒரு தீர்ப்பு கொடுக்குறான். நான் என்னத்தை சொல்ல வரேன் என்றால், ஒரு சட்டத்திறனி இப்போ சொன்னார் சட்டத்திறனியாக இருப்பது கூட காதல் என்று, அதே சட்டத்திறனி தான்
இந்த மாதிரி விஷயங்களையும் கழுவி ஊத்துறேன். பிரதம நீதியரசர் ஷினாடி பண்டாரநாயக்க நாங்கள் அனைவரும் கொண்டாடுகின்ற கோட் அண்ட் கோட் அடைப்புக்குறிக்கில் சொல்கிறேன், முற்போக்கு நீதியரசரால் எழுதப்பட்ட தீர்ப்பு என்ன, ஏனைய சிறுபான்மை சமயங்கள் மத பிரச்சாரம் செய்வது ஆர்டிக்கிள் 9க்கு முரணானதான். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஆர்டிக்கிள் 9 பெருசாக உங்களை பாதிக்காது என்று சொல்கிற தரப்புக்கு தெரியாத தீர்ப்புகளும் இல்லை. விக்னேஸ்வரன் நான் சொல்கிறேன் சரி தானே, ரைட்? அப்போ ஆர்டிக்கிள் 9க்கு ஒரு ரியல் டைம் இம்பேக்ட் ஒன்று இருக்குது, ஒரு உண்மையான காத்திரமான ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இதை எடுத்து பாருங்க, ரைட்? இப்போ தங்கச்சி சொன்னால் 1946 ஒரு உறுதி ஒன்று இருக்குது இந்த நாகதீப விகாராதிபதிக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை என்றால், தொடர்ந்து சர்ச்சை பூர்வமாக பேசக்கூடிய ஒரு வெள்ளமே எனக்கு இயல்பாக இருக்கிறபடியாக தான் பேசவே வாரையில் இருந்தாலும் சொல்கிறேன். நாங்கள் இப்போ நாகதீப விகாராதிபதியை கொண்டாடுறோம் என்றால் அவருக்கு திஸ்ஸ விகாராதிபதியோட போட்டி. இந்த நாகதீப விகாராதிபதிக்கு இந்த காணி என்னென்று வந்தது? 1946 எனக்கு திருமதி சாருஜன் அவர்கள் அந்த உறுதியினுடைய பிரதியை வழங்க வேண்டபடியால் அதை அண்மையில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். அவர்கள் ஒரு சட்ட நடவடிக்கையாக வந்திருந்தார்கள். அந்த சட்ட நடவடிக்கை என்னன்றது தொடர்பாக சூரியதன் அன்னைக்கு விரைவில் தெரிய வரும். எனவே அந்த விடயத்தில் அந்த உறுதி எனக்கு காட்டினவன். அந்த உறுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை தங்களுடைய தாய் உறுதியாக என்னத்தை காட்டினம்? இது இந்த நைனாதீவு விகாராதிபதிக்கு 46 ஆண்டு வந்த உறுதி என்ன உறுதியாம்? அதன் தாய் உறுதி என்னவாம்? 18 டிசம்பர் 1946 அன்று ஒரு சத்தியக்கூட்டின் மூலமாக குறித்த காணி எமக்கு உரித்தாமையால் இந்த காலத்தில் சத்தியக்கூற்று மூலமாக உறுதி கைமாற்றம் செய்யப்பட்டது. நான் எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவில் சொல்கிறேன், அந்த உறுதி எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் மீட்கப்படாது. இப்போ தங்கச்சி சொன்னால் ஏதோ ஈடு வச்ச மீட்க முடியாமல் தான் அது போனது. ஆனால் அந்த காணி உறுதி எந்த நீதிமன்றத்திலையும் நிற்க முடியாது. சரி, ஆனால் அதுதானும் தற்போது திஸ்ஸவிகாரை கட்டப்பட்டுள்ள பகுதிக்கு வெளியில் அமைந்துள்ளது. நானும் அதுக்குரிய ஸ்கெட்சுகள் படங்களை பார்த்துருக்கிறேன், அது வெளியில் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வலிவடக்கு பிரதேச சபைக்கு நாங்கள் பொதுவாக கொஞ்சம் தாய் உறுதி சிக்கலான இப்படியான உறுதிகளை கொண்டு போனால் சுகிர்தன் பில்டிங் பர்மிட் தரமாட்டார். உங்களோட உறுதியில் சிக்கல் இருக்குது, உங்களோட தாய் உறுதிகளெலாம் சிக்கலாக இருக்குது, இதுக்கெல்லாம் பில்டிங் பெர்மிட் தரமாட்டேன்னு சொல்லுவார். ஆகவே நாகதீப விகாரைக்குரிய உறுதியாக இருந்தாலும் சுகிர்தன் அங்கே கட்டிடம் அமைக்கிறதுக்கான அனுமதி தாரத்துக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நினைக்கிறேன். சரியா? கொடுக்கல. அது நாகதீப விகாரைக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்ற 46ஆம் ஆண்டுக்குரிய காணியிலே கட்டையிலாதான். இங்கே இருக்கிற காணிக்காரருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ திஸ்ஸ விகாராதிபதிக்கு இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்றால் காங்கேசந்துறையை சேர்ந்த களுத்துறை இன்னொரு பேர் போட்டு ஒரு தேரருக்கும் இன்னொரு தேரருக்கும் வழங்கப்படுகின்ற ஒரு தர்ம சாதனமாக வழங்கப்படுற ஒரு உறுதி என்று தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த உறுதியே எனது கருத்தை நீங்கள் எவ்வளோத்துக்கு சட்டத்தரணி கருத்தாக எவ்வளோத்துக்கு நீங்கள் வலிதாக்கிறது எவ்வளோ தெரியாது, ஒரு செல்லுபடியற்ற உறுதியின் மீது வைக்கப்படுறால் இந்த காணி மீதான அவைண்ட கிளைமுக்கு வந்து தர ஜீரோ கிளைம்ஸ். ஒரு ஜீரோ கிளைம் ஏன் சொல்கிறேன், அங்கே எந்த விதமான குறைஞ்சது ஒரு வெளிப்படுத்தல் உறுதியோடு கூட இதுவரைக்கும் ஒரு வெளிப்படுத்தல் உறுதி கூட காட்டினதில்லை திஸ்ஸ விகாராதிபதி. தற்போது சார்ஜனுடைய அப்பா அவைண்ட அந்த காணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்கள உறுதிகளுக்கு மாற்றாக காட்டக்கூடிய மாதிரி அவைட்ட ஒரு உறுதியும் இல்லை. அண்மையில் நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முதல் இலங்கையில் உள்ள ஐநா அலுவலகத்தினுடைய மிக சிரேஷ்ட உத்தியோகத்தரோட இதை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச கேட்டார். நீதி அமைச்சுக்கு நான் நான் ஏன் இதை சில விடயங்கள் வெளிப்படையாக சொல்லத்தான் மேடம், நாங்கள் பொது தளத்தில் இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் சொல்லுவது கடமை என்ற அடிப்படையில் சொல்கிறேன். நீதி அமைச்சோடு நாங்கள் இந்த தையட்டி விடயம் தொடர்பாக கேட்டபோது அதுக்கு அவர்கள் சொன்னது, எங்களுக்கு கையளிக்கத்தான் விருப்பம், ஆனால் அந்த காணிக்கு பல்வேறுபட்ட முரண்பட்ட கோரிக்கைகள் இருப்பதால் எங்களால் கையளிக்க முடியாமல் இருக்கின்றது. இது எப்படி இருக்குன்றால், ஒரு காணியில் போய் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரியான ஆள் டீடோடுவா, அதுக்கு பிறகு நான் நம்பி போகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதை சொல்கிறதுக்கு இவைக்கு என்ன இது? அது நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். இது சார்ஜனுக்குரிய காணியா, இல்லை எக்ஸுக்குரிய காணியா, வைக்குரிய காணியா, சட்டுக்குரிய காணியா, அது அவை பேசிக்கொள்ளுவேன். உறுதிகள் முரண்பாடான உறுதிகள் இருக்குமென்றாலும், நான் பார்த்த அளவில் முரண்பாடான உறுதிகள் இல்லை. ஆனால் முரண்பாடான உறுதிகள் இருந்தால் என்ன நடக்கும்? வளமையாக நாங்கள் இங்கே யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம், வல்லாக மாவட்ட நீதிமன்றம், எல்லா மாவட்ட நீதிமன்றங்களையும் தாராளமாக காணிப்பிணக்குகள் இருக்குது, யாருக்கு இது சொந்தம் என்ற தொடர்பான நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கே
அரசாங்கத்தால் திஸ்ஸவிகார சார்பில் ஐநாவுக்கு சொல்லப்படுற பதில் என்ன? பல்வேறுபட்ட முரணான கோரிக்கைகள் இருப்பது தொடர்பாக யாரிடம் இதை திருப்பி கையளிப்பதுன்றது தொடர்பாக குழப்பம் விடும். உங்களை ஒரு குழப்பம் தேவையில்லை. நீங்கள் எழும்பி போனால் பிறகு அவை வந்து அந்த காணி யாருக்குரியன்றதை அவை பார்த்து தேவையென்றால் பேசி திருப்பினோம், இல்லாட்டி நீதிமன்றத்துக்கு போய் திருப்பினோம். இப்போ இதுவும் முக்கியமானது. அப்போ இது அடுத்ததாக நான் முடிக்க முதல் சொல்ல வேண்டியது, நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்துக்கு போகலாம் தானே இவை இல்லாமல் சொல்கிறதுக்கு. நீதிமன்றத்துக்கு போகலாம் தான், ரைட். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. பொதுவாக ஆட்சியலில் ஒரு 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 போக்கு ஒன்று இருக்குது. எந்த தீர்மானங்களை சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் செய்ய தயங்குகின்றார்களோ, லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் செய்ய தயங்குகிறார்களோ, இது ஒரு டெமோக்ரஸியில் புது ட்ரெண்ட். அதை நீதிமன்றம் நோக்கி தள்ளி போட்டு நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி நாங்கள் தலை வணங்குவோம்னு சொன்னது. இந்தியாவில் அண்மை காலத்தில் மிகப்பெரிய உதாரணம் அயோத்தி பிரச்சனை. அயோத்தியில் இது ராமருக்குரிய காணியா அல்லது முஸ்லீம் பள்ளிவாசலுக்குரிய காணியாண்டா அதில் வந்து அரசாங்கம் தன்னுடைய நீங்கள் அதை வழக்காடி தீர்மானித்து கொள்ளுவோன்னு 50 வருடத்துக்கு மேலே வழக்கு நடந்து இறுதியாக அது முஸ்லீம்களுக்கு உரியதல்ல, அது ராமர் கோயிலுக்கு என்ற ஒரு மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு தீர்ப்பு ஒன்று கூடப்பட்டது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால், மக்களினுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்காமல் அந்த தீர்மானத்தை வேறொரு இடத்துக்கு தள்ளுது. ஜுடிஷரியை நாங்கள் அக்கௌண்டபிளாக வச்சிருக்கல, அவர்கள் தெரிந்தெடுக்கப்படாதவர்கள், ரைட். அப்போ அவர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று நீங்கள் சொல்லிவிட்டு பிறகு அந்த தீர்மானத்தை நாங்கள் கேள்விக்குட்படுத்த இயலாது. ஆகவே நாங்கள் அதையே இது நீங்கள் அந்த டிசிஷன் மேக்கிங், அவாய்டிங் டேக்கிங் டெசிஷன்ஸ், நீங்கள் தீர்மானம் எடுப்பதை தவிர்ப்பதற்கான உத்தி நீதிமன்றங்களை நோக்கி விடுறது. இப்போ இந்த இடத்துல போராட்டக்காரர்கள் களத்தில் என்று நிற்கினம், ஒரு சட்டவிரோதமான செயல் நடக்குது, அதுக்கு அரசாங்கமும் நிறைவேற்றுத்துறையும் இருக்குது, அது ஒரு முடிவு எடுத்து இதில் காண வேண்டுமே ஒழிய இதை நீதித்துறைக்கு பேரப்படுத்தி நீதித்துறையில் இனி இந்த விடயம் இருப்பதால் நாங்கள் அதனை பற்றி பேச முடியாது என்று அந்த விலகல் போக்கை, அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதுக்காகத்தான் அவர்கள் இதுவரைக்கும் நீதிமன்றத்துக்கு போகல என்ற அந்த தீர்மானத்தை நான் ஒரு சட்டத்திறனியாக முழுமையாக விளங்கிக் கொள்கிறேன். டிலேன்றது வேறு. எல்லாரும் சொல்லினா நீதிமன்றத்துக்கு போனால் பல வருடங்கள் ஆகுமே என்றதை ஒரு பக்கம் காட்டினான். டிலேன்றதை கூட சொல்லலை. இதில் ஒரு தத்துவார்த்தம் சார்ந்த ஒரு 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 காரணம் சார்ந்த ஒரு விடயம் இருக்குது. நாங்கள் உரியதை என்னென்று நாங்கள் ஒரு அக்கௌண்டபிள் ஒரு நான் எத்னோக்ராட்டிக் ரெஜீமை பில் பண்ண போகிறோம் என்றால், எங்களுடைய வாக்குகளில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்து அதற்குரிய விளைவுகளை தாங்கி கொண்டு மக்கள் முன்னால் போய் அதை விளங்கப்படுத்தி இதுதான் செய்ய வேண்டிய சரியான விடயம் என்று சொல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு வரணும். இப்போ அனுரகுமார டிசநாயக்க இங்கே ரோட்டில் நடக்கே நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு பாராட்டுறோம். நானும் உண்டை போட்டு நீ நடந்தால் நடைகளை என்று போட்டு நான். அப்போ அவ்வளவு பொலிட்டிக்கல் கேபிட்டல் இருக்குது உங்களுக்கு, அவ்வளவுத்துக்கு அரசியல் மூலதனம் இருக்குது. அந்த அரசியல் மூலதனத்தை என்னத்துக்கு பாவிக்கிறீங்கள்? கார்ப்பரல் பனிஷ்மெண்ட்டை நீக்கிறதுக்கு கூட பாவிக்க தயாரில்லை. அதாவது இனத்துவ ரீதியான கேள்விகள் இல்லை இனத்துவ ரீதியான பிரச்சனைகள், தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளில் கூட நீங்கள் கை வைக்க மாட்டீங்க. கை வைக்கல என்றால் ரைட், அது ஒரு பக்கம் வெப்பம். கார்ப்பரல் பனிஷ்மெண்ட் பார்க்க மாட்டீங்கள், பாலின சமத்துவத்தில் கை வைக்க மாட்டீங்கள். அந்த மாதிரியான நான் எத்னிக் இஷ்யூஸ், அதாவது தேசிய இனப்பிரச்சனையோடு நேஷனல் கொஸ்டினோட சம்பந்தப்படாத பிரச்சனைகளில் கூட இது பௌத்த கருத்தியலுக்கு மாறாக போயிடுமோண்டா உடனே பின்வாங்கிறது. அப்போ உங்களோட பொலிட்டிக்கல் கேபிட்டல் அங்கே எல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆதரவு, அந்த அரசியல் மூலதனத்தை நீங்கள் எங்கே செலவழிக்கணும்? அதுவும் ஆட்சியினுடைய ஆரம்பத்தில் உங்களை யாருமே கேள்வி கேட்க கண்ணு கட்டிய தூரத்தில் எதிர்க்கட்சியை காணவில்லை என்று சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யணும். ஆனால் செய்யலை, செய்ய மறுக்கிறீர்கள். தமிழ் மக்களுக்கும் பயங்கரவாத தடை சட்டம் என்று போட்டு பிறகு பிடிஎஸ்ஏ என்ற கூடு போட்டு இதுக்கு பிடிஏ பரவாயில்லைன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கள். ஸோ கேள்வி என்னென்றால் நீங்கள் என்ன நோக்கத்தில்? இறுதியாக ஒரு செய்தி, இது தமிழர்களை நோக்கி ஒரு உள்நோக்கிய கருத்து, கோவிக்க கூடாதான், சில பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். எவ்வாறு நாங்கள் பேரினவாத அரசியலை, அடக்குமுறை அரசியலை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோமோ, அண்மையில் பிமால் ரட்நாயக்க வந்தவர் சொன்னார், பிரச்சனை சிங்கள தேசியவாதிகளாலும் தமிழ் தேசியவாதிகளாலும். நாங்கள் அதை மிக கடுமையாக அந்த 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 ஈக்குவேஷனை மறுக்கணும். ஒரு பேரினவாத தேசியவாதத்துக்கும்
ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தேசியவாதமும் ஒன்றல்ல. அந்த மாயைக்குள்ளே எங்களோட மக்களையும் நாங்கள் உள்வாங்குவதை அனுமதிக்கக்கூடாது. நாங்கள் எடுத்துக்கொள்ள ஒன்றுள்ள தேசியவாதம் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிரான தேசியவாதம். அந்த தேசியவாதமே ஒரு ஒடுக்கும் தேசியமாகவும் மாறக்கூடாது. அதுவும் முக்கியம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எங்களுடைய பரப்புக்குள்ளேயும் எங்களோட கட்டுப்பாட்டு, நான் மதம் என்றபடியாக சொல்கிறேன், நான் மதம் என்ற தலைப்படுத்தபடியால் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை மதத்தை ஒரு ஆக்கிரமிப்பு மதமாக நாங்கள் முன்னிறுத்துவோம் என்றால் அதுவும் தவறு. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சில சிலைகளை கொண்டு வைத்தல், பாடசாலைகளில் அந்த சிலையை வைக்கணும், பாடசாலையில் இன்னொரு கோயிலை கட்டு. அப்போ இந்த சிந்தனை பிறகு நாங்களும் பேரினவாத அரசியல் இன்னொன்றையும் நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். பேரினவாத அரசியல்ன்ற உத்திகளை அப்படியே உள்வாங்கி சாப்பிட்டு நாங்களும் அதே தேசியவாதம் இருப்போம் என்றால் நாங்கள் ஒடுக்கும் மக்களின் தேசியவாதம் அல்ல. இட் இஸ் நோ மோர் லிபரேட்டிங் நேஷனலிசம். அது ஒரு விடுதலையை நோக்கிய தேசியவாதமாக விடுதலை நோக்கியதாக இருக்க முடியாது. அதிலே நாங்கள் கவனமாக இருக்கோம். அந்த ஊடுருவல் எங்கள் மத்தியில் கொண்டு வரப்படுவதற்கான காரணம் எங்களையும் பேரினவாத தேசியவாதத்தையும் ஒரு தன்மையாக்குகின்ற யோசனை. அதையும் நாங்கள் அது வெளியிலேருந்து திணிக்கப்படுது. அந்த மாதிரியான தமிழர் மத்தியில் தேசியவாதத்துக்குள்ளே சில பெரும்பான்மை மதவாத கூறுகளை கொண்டு வந்து திணிக்கிற வேலையிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதால் தான் இந்த போராட்டம் ஒரு இனத்துவ அரசினுடைய நீட்சிக்கு எதிரான போராட்டமே ஒழிய, தங்கச்சி சரியாக சொன்ன மாதிரி இது ஒரு சமயத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல, அல்லது இன்னொரு மாற்று சமயத்தை நிலைநிறுத்துவதற்கான போராட்டம் அல்ல. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அப்போ அவன் எப்படி கொண்டு வந்து பௌத்த சிலையை வைக்கிறத நாங்கள் பிழை என்று சொல்கிறோமோ, அதே மாதிரி எங்கள் பிரதேசங்களில் எங்களுடைய பெரும்பான்மை சமயத்தினுடைய உருவங்களையும் அந்த உருவ அரசியலையும் நாங்களும் செய்யாமல் இருக்கோம். பல்கலைக்கழகம் என்ற வழியால் நாங்களும் எங்களுக்குள்ளேயும் இந்த இதில் நாங்கள் பேசாட்டி நாங்கள் தொடர்ந்து பிளவிடனுடைய நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், நாங்கள் மிக தெளிவாக இதை ஒரு இனத்துவ அரசினுடைய ஒடுக்குமுறை என்று நாங்கள் நம்பர் 1 இதை பார்க்கணும். 2வது, இது அனைவருடைய போராட்டம். இது தனிப்பட்ட தனியார் காணி உரிமையாளர்களுடைய போராட்டம் அல்ல. ஒரு இனத்துவ அரசு ஒன்று இல்லாமல் போனால்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இலங்கை தீவிலே எதிர்காலம் இருக்கின்ற நம்புகின்ற அனைவரும் பங்கு கொள்ள வேண்டிய போராட்டம். இது ஒரு தேசியவாதத்துக்கு எதிரான தேசியவாதம் இல்லை, ஒரு ஒடுக்கும் தேசியவாதத்துக்கு மறுத்து சுயநிர்ணய போராட்டத்தின் ஊடாக அந்த பேரினவாதத்தை தோற்கடிக்க செய்கின்ற அரசியல் என்ற விளங்கிக் கொள்ளல் எங்களுக்கு தேவை. 4வது, பேரினவாத அரசியலினுடைய உத்திகளையோ கூறுகளையோ அதனுடைய கருத்தியலையோ நாங்கள் உள்வாங்காமல் பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.